வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதியின் இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதி. இந்த நேர்காணல் பகுதியும் ஒரு விசேடத்துவம் கொண்டது, சிறப்பு கொண்டது, இவ்வாறு பல சொல்லலாம். அந்த வகையில் அண்மையில் தாய்லாந்தின் தலைநகர் பேங்காக்கில் ஒரு சர்வதேச விருது வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. MUGP சர்வதேச அமைப்பினால் இந்த விருது வழங்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்டர்நேஷனல் ஷஃபாய் விருது வழங்கும் நிகழ்வு தான் என்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இந்த சர்வதேச மட்டத்திலான விருது வழங்கும் நிகழ்வில் இலங்கையைச் சேர்ந்த இலங்கையின் ஊடகத்துறைக்காக ஒருவர் விருது பெற்றிருந்தார். யார் என்பதை இந்த காணொளியின் பிறகு நாங்கள் சொல்கிறோம். இந்த காணொளியும் உங்களுக்கு பதில் சொல்லும். இப்பொழுது அந்த காணொளியை பார்க்கலாம். Lakshmi Kumar International, Sugar Studio and Campus Limited. Internationally renowned Best TV Presenter of the Year 2025. Goes to Sri Lanka, Rupavahini Corporation, Netra TV, Mr. Maria Jayaman. Congratulations. தாய்லாந்தின் தலைநகர் பேங்காக்கில் இடம்பெற்ற MUGP சர்வதேச அமைப்பினால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த இந்த சர்வதேச ஷஃபாய் விருது வழங்கும் நிகழ்வில் நேத்ரா தொலைக்காட்சியின் மூத்த சிரேஷ்ட ஒளிபரப்பாளர் நமது
மைக்கேல் மரிய ஜெர்மனுக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருந்தது. இலங்கை சார்பாக சர்வதேச மட்டத்தில் ஊடகத்துறைக்கு இலங்கையின் ஊடகத்துறைக்கு ஒரே ஒரு விருது வழங்கப்பட்டது. அதையும் நமது மைக்கேல் மரிய ஜெர்மன் வென்றிருந்தார். சர்வதேச மட்டத்தில் புகழ்பெற்ற சிறந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கான விருதையை நமது சகோதரர் நண்பர் மைக்கேல் மரிய ஜெர்மன் பெற்றிருந்தார். அவருடன் தான் இன்று நாங்கள் நேர்காண இருக்கின்றோம். வணக்கம் ஜெர்மன். வணக்கம் நாகமணி ராஜா. அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள். ஆமாம், உங்களிடம் அதிகம் பேசுவதற்கு இல்லை, நீங்கள் தான் பேச வேண்டும். அதிகம் நேர்களுடன் தொடர்புபட்டவர். சரி, இந்த விருது இப்பொழுது சர்வதேச மட்டத்தில் ஒரு விருது கிடைத்திருக்கிறது. அது நேத்ராவுக்கும் அதே போல நேத்ராவில் பணிபுரியும் எங்களுக்கும் பெருமையை தேடி தந்திருக்கின்றீர்கள். இந்த பெருமை, இந்த விருது பற்றி என்ன கூற விரும்புகிறீர்கள்? நிச்சயமாக நாகமணி ராஜா, முதலில் எல்லா வல்ல இறைவனுக்கு நான் வணக்கத்தை சொல்லியாக்க வேண்டும். அதே போல இப்படியான வாய்ப்பினை வழங்கிய நேத்ரா அலைவரிசனுடைய பணிப்பாளர் திருவாளர் நிலாரன் காசிம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் மூத்த தயாரிப்பாளர் திருவாளர் கேசவன் அண்ணா அவர்களுக்கும், அதே போல தயாரிப்பு உதவியில் பணிபுரிகின்ற உதவி தயாரிப்பாளர் சஜா அவர்களுக்கும் நாங்கள் இந்த தருணத்திலே நன்றிகள் சொல்கின்ற அதே தருணத்தில் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் நாகவன் ராஜா உங்களோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதற்கு நான் மிகவும் பெருமக்கள் அடைகின்றேன். இந்த விருது சர்வதேச தரத்திலான சர்வதேச மட்டத்தில் இடம்பெறுகின்ற ஒரு விருதாக அமைக்கின்றது. இது நண்பர் ஊடாகவே இது எனக்கு அறிய கிடைத்தது. பிறகு இதுக்கான விண்ணப்பத்தை நான் அனுப்பியிருந்த பொழுது நான் எதிர்பார்க்கவில்லை இதுக்காக நான் பரிந்துரை செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் முதலில் அதுக்கான விண்ணப்பத்தை நான் அனுப்பியதன் பின்னதாக என்னுடைய நிகழ்ச்சிகளுடைய காணொளிகளை அவர்கள் கேட்டிருந்தார்கள். அந்த காணொளிகளை நாங்கள் அனுப்பியிருந்தோம், தேடி சில முக்கியமான காணொளிகளை அனுப்பியிருந்தோம். அந்த வகையில் அந்த காணொளிகளை பார்த்துவிட்டு அதன் பின்னதாக என்னுடைய பெயரும் பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக அறிவித்தார்கள். அதன் பின்னதாக சில வாரங்கள் கடந்த பின்னதாக நான் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் அறிவித்தார்கள். இத்தனையாம் தேதி இங்கு இடம்பெறவிருக்கிறது என்பதை தொடர்பாக அறிவித்திருந்தார்கள். இருந்தாலும் தாய்லாந்துக்கு சென்று இந்த விருது விழாவில் கலந்து கொள்வதிட்டு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது சாத்தியப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆகவே அது செல்ல வேண்டுமா என்ற ஒரு யோசனையில் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குமா என்கின்ற ஒரு யோசனையில் இருந்த தருணத்தில் என்னுடைய குடும்பத்தார் அதே போல் என்னுடைய நண்பர்கள் உற்சாகம் ஊட்டி, இல்லை நீ கண்டிப்பாக போய் வர வேண்டும், சர்வதேச ஒரு விருது கிடைப்பது என்பது அவளுக்கு இலகுவான ஒரு விடயம் கிடையாது, ஒரு வெளிநாட்டிலே சென்று ஒரு விருதினை வாங்கி வருவது அது எல்லோருக்குமே பெருமையாக இருக்கும் என்று உற்சாகப்படுத்தியிருந்தார். ஆகவே செல்வதற்கு முதல் நாள் தான் இறுதியாக தீர்மானித்து சரி செல்வோம் என்று முடிவெடுத்து சென்றோம். நிச்சயமாக இந்த விசா தேவைப்படாது தாய்லாந்து நாட்டுக்கு, பாஸ்போர்ட் கடவு சீட்டு மாத்திரம் இருந்தால் போதும். ஆகவே முதல் நாள் தீர்மானித்து மாலை வேளையிலே உடனடியாக இந்த டிக்கெட் பதிவு செய்து நாங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலே இது மகிழ்ச்சியான ஒரு விடயம். அது புதிய நாடு, புதிய நகரம், புதிய மக்கள், புதிய மொழி. ஆகவே எப்படி இருக்கும் என்கின்ற சந்தேகத்தோடு இருந்த பொழுது என்னுடைய மனைவியினுடைய பணிபுரிகின்ற அந்த அலுவலகத்தில் இருக்கின்ற அருட்தந்தை அவருடைய நன்கு பழக்கமான ஒரு சகோதரனூடாக நான் நினைக்கின்றேன், அவருடைய பெயர் நிரோஷன் என்று நினைக்கின்றேன், அவரோடாக அங்கு சில ஏற்பாடுகளை ஒழுங்கமைத்து தந்திருந்தார். அந்த வகையில் எனக்கு மிகவும் கொஞ்சம் இலகுவாக இருந்தது, நாட்டிலே நான் பயணிக்கக்கூடிய வகையில் இருந்தது. ஆகவே அங்கு சென்று இந்த விருதினை பெறக்கூடிய வகையில் இருக்கின்ற பொழுது பேங்காக் நகரிலே பிரின்ஸ் பேலஸ் ஹோட்டலில் தான் அந்த விருது வழங்கும் விழா இடம்பெற்றது. அநேக விண்ணப்பங்கள் வந்தும் 40 விருதுகள் மாத்திரமே வழங்கி வைக்கப்பட்டது. 40 துறைகளுக்கு 40 பேருக்கு மாத்திரமே விருது வழங்கி வைக்கப்பட்டது. மருத்துவம், கல்வி, வியாபாரம் இப்படியான பல்வேறு துறைகளில் பல நாடுகளிலிருந்து வந்திருந்தார்கள். விசேடமாக இலங்கை நாட்டில் பிறந்து வேறு நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அதிகமாக வந்திருந்தார்கள். கனடா, இங்கிலாந்து போன்ற நாடுகளிலிருந்து, அதே போல் அந்த தாய்லாந்து நாட்டிலிருந்து இருந்தவர்களும் இதில் பங்கு பெற்றிருந்தார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக கலந்து கொண்ட அந்த விருது வழங்கும் விழாவிலே ஊடகத்துறைக்கு இலங்கையில் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அந்த ஒருவர் நானாக அமைய பெற்றது என்னுடைய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். சர்வதேச மட்டத்திலே புகழ்பெற்ற சிறந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கான விருதாக அந்த விருது எனக்கு வழங்கி வைக்கப்பட்டது. இன்டர்நேஷனல் ஷபா விருதாக இந்த விருது எனக்கு வழங்கி வைக்கப்பட்டது. உண்மையிலே தருணத்தில் இலங்கையின் இதனுடைய பிரதிநிதியாக ஒழுங்கமைப்புகின்ற இதனுடைய பணிப்பாளர் திருவாளர் நிரோஷன் மாதவ் அவர்களுக்கு நான் இந்த தருணத்தில் நான் நன்றிகள் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்தான் மிகவும் உற்சாகப்படுத்தி கண்டிப்பாக அந்த விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி அன்போடு அழைத்திருந்தார். ஆகவே அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது. உண்மையிலே செல்வதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய குடும்பத்தினர் அதே போல் என் நண்பர்களையும் நான் தருணத்திலே மிகவும் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். சர்வதேச மட்டத்தில்
புகழ்பெற்ற சிறந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்ற விருதை நீங்கள் பெற்று எமது நிறுவனத்திற்கும் ஒரு பெருமையை தேடி தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய பதில் அந்த பண்பு உங்களுடைய ஊடக முதிர்ச்சியை காட்டுகிறது. அதே போல இந்த விருது மாத்திரமல்ல, இது சர்வதேச மட்டத்தில் கிடைத்திருக்கிறது, எமக்கும் பெருமை அளிக்கிறது. கடந்த வருடம் கூட பல விருதுகளை பெற்றிருக்கின்றீர்கள், புகழ்பெற்ற பல விருதுகளை பெற்றீர்கள். அந்த விருதுகள் பற்றிய ஒரு சிறு விளக்கத்தை தாருங்கள். கண்டிப்பாக ராஜா. ஏற்கனவே கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களமும் அத்தோடு தேசிய கத்தோலிக்க ஊடக நிறுவகமும் இணைந்து வழங்கிய தர்மு பிரபாஸ்வர் என்கின்ற கலைஞர்களுக்கான ஒரு விருது 2018 எனக்கு கிடைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அது ஒருவருடைய வாழ்நாளிலே ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற ஒரு விருதாக அமைந்திருந்தது. அந்த விருது எனக்கு இந்த இளம் வயதில் கிடைத்ததுட்டு பெரும் மகிழ்ச்சி. உண்மையிலேயே அது கிட்டத்தட்ட மூத்த சிரேஷ்ட கலைஞர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு விருது. ஆகவே நானும் அந்த கலைக்கு, அதாவது கிறிஸ்தவ இந்த மதத்திலே கலைகளுக்காக செய்த அர்ப்பணிப்பினை கருத்தில் கொண்டு விஷயமாக இந்த கேரோல் கீதங்களாக இருக்கலாம், இணைய விடைகளாக இருக்கலாம், சமய நிகழ்ச்சியாக இருக்கலாம், இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த விருது எனக்கு கிடைக்கப்பட்டது. அதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இத்தவிரவும் சாகித்ய விருது, இளைஞர் சேவை மன்றத்தினால் வழங்கப்படுகின்ற விருது, இப்படியான சில விருதுகள் கிடைத்திருந்தாலும் கடந்த வருடத்தில் எனக்கு கிடைத்த விருது பீப்பிள்ஸ் எக்ஸலன்சி விருது. சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர், செய்தி வாசிப்பாளர், தயாரிப்பாளர் என 3 துறைக்குமாக அது கிடைத்திருந்தது. அதன் பின்னதாக பீப்பிள்ஸ் பினக்கல் விருது கிடைத்திருந்தது, சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கான விருதாக அமைந்திருந்தது. உண்மையிலே இந்த விருது கிடைத்ததிட்டு மகிழ்ச்சி. அதே போல் தேசிய மட்டத்தில் பார்க்கின்ற பொழுது ரைகம் விருது, அதே போல் அரச விருது, ஸ்டேட் அவார்ட்ஸ், இவை எனக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருந்தன. ஆகவே இவற்றையும் நான் இந்த தரத்திலே மகிழ்ச்சியோடு நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் இந்த விருது பற்றி பேசுகின்ற பொழுது ராஜா, நிச்சயமாக நேத்ரா அலைவரிசைக்கு நீங்கள் சொன்னது போல இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாமனுக்கு கிடைத்த ஒரு விருதாகவே நான் கருதுகின்றேன். தனியே ஒரு தனி மனித ஆளுக்காக கிடைக்கின்ற விருது அல்ல. இதெல்லாம் ஒட்டுமொத்த முயற்சியினூடாக கிடைக்கின்றது. நாங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றோம் என்று சொன்னால் இதுக்கு பின்னால் இருந்து பாடுபடுகின்றவர்கள் பலர், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், உதவி தயாரிப்பாளர்கள், டெக்னிக்கல் உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள், கேமரா உத்தியோகத்தர்கள், செட் கலைஞர்கள் மற்றும் ஒப்பனை கலைஞர்கள், இப்படியாக பலர் இருக்கின்றார்கள். இவற்றெல்லாம் நிர்வகிக்கின்ற பணிப்பாளர் இருக்கின்றார். ஆகவே நேத்ரா அலைவரிசை எப்பொழுதுமே தரமான நிகழ்ச்சிகளை வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. அதாவது குடும்பத்தாரோடு இணைந்து பார்க்கக்கூடிய வகையிலான ஒழுக்கமிகு பாடல்கள், ஒழுக்கமிகு நிகழ்ச்சிகளை, தரமான நிகழ்ச்சிகளை வழங்குகின்ற அலைவரிசை நேத்ரா அலைவரிசை. ஆகவே அதான் இது குடும்பத்தின் அலைவரிசையாக இருக்கின்றது. தேசிய அலைவரிசை என்ற ரீதியில் நாங்கள் மாணவர்களுக்கும் மக்களுக்கும் தேவையானவற்றை மிகவும் சிறந்த வகையில் வழங்குகின்றோம். அந்த வகையில் இப்படியாக வழங்குகின்ற நிகழ்ச்சிகள் தான் நாங்கள் தொகுத்து வழங்குகின்றோம். ஆகவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டே எங்களுக்கு விருதுகள் கிடைக்கின்றன, தரமான நிகழ்ச்சிகளாக. ஆகவே அந்த இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்களும் இந்த நேத்ரா அலைவரிசைக்கு ஏதோ செய்யக்கூடிய ஒரு பங்களிப்பாக, ஒரு காரியமாக இந்த விருது கிடைக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்ற விஷயமாக இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் நேத்ரா அலைவரிசை என்று அவர்கள் உச்சரிக்கின்ற பொழுது அது எங்களுடைய அலைவரிசைக்கு, என்னுடைய கூட்டுத்தாபனத்துக்கு ஒரு நட்பெயர் கிடைக்கின்றது, கீர்த்தி கிடைக்கிறது. எதுவும் அந்த ராமர் பாலம் கட்டுகின்ற பொழுது ஆண்டில் கல் கொடுத்தது போல, சிறு கற்களை போட்டது போல எங்களுக்கும் எங்களால் செய்யக்கூடிய ஒரு வகையிலான ஒரு விடயமாக இருப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆகவே தரமான நிகழ்ச்சி, மாணவர்கள் எல்லோரும் பார்த்து மகிழக்கூடிய சிறப்பான நிகழ்ச்சியை வழங்குகின்ற கூட்டுத்தாமனத்துக்கும் அதே போல் நேத்ரா அலைவரிசைக்கும் நான் நன்றிகள் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் ராஜா, நிச்சயமாக நாங்கள் சொல்லியாக வேண்டும், இந்த விருதுகள் என்பது பெற்றுக்கொள்ள நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கின்றோம். அந்த உழைப்பு, விருதுக்காக யாரும் உழைப்பது கிடையாது, உழைக்கின்ற உழைப்புக்கு விருது கிடைக்கிறது, இதுதான் உண்மை. ஆகவே இப்படியான விடயங்கள் மகிழ்ச்சியை தருகின்றது. அதே நேரத்தில் இதை நாங்கள் தலைக்கணமாக எடுத்துக்கொள்ளாமல் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது எத்தனையோ இருக்கிறது என்பது என்னுடைய சிந்தனையாக இருக்கின்றது. இது நாங்கள் சாதாரணமாக கற்றது கையளவு என்பது போல ஒரு சிறு அளவு தான் கற்றுக்கொண்டோம். மூத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், எத்தனையோ கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே அவற்றை நோக்கி பயணிப்போம், கற்றுக்கொள்வோம் என்பதே என்னுடைய கருத்தாகவே அமைகிறது. உண்மையில் இது எல்லோருக்குமே நான் நன்றிகள் கூற வேண்டுமாக இந்த ஒரு நிகழ்ச்சி போதாது, அந்த அளவுக்கு எல்லோருக்குமே இந்த தருணத்தில் நான் நன்றிகள் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். மைக்கேல் மரிய ஜெயமன், உங்களை நீண்ட காலமாக நான் அறிவேன். இப்பொழுது உங்களுடைய அந்த சர்வதேச மட்டத்தில் விருது கிடைத்திருக்கின்றது. அந்த விருதுக்கு நீங்கள் பொருத்தமானவர் என்பது உங்கள் பதிலில் இருந்த அந்த முதிர்ச்சி தெரிகிறது. சரி, இந்த ஊடகத்துறையின் ஆரம்பம், இந்த ஊடகத்துறைக்கு உங்களுடைய குடும்ப பங்களிப்பு எவ்வாறு இருந்தது? உங்களுடைய குடும்ப சூழல் எவ்வாறு இவ்வாறு சாதித்தீர்கள்? அந்த பயணத்தை சொல்லுங்கள். குடும்பம் நிச்சயமாக ராஜா
முக்கிய பக்கபலமாக இருப்பதை நான் நினைவு கூறுகின்றேன். என்னுடைய பெற்றோர்கள் இருவருமே ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்கள், இருவருமே அதிபர்களாக பணியாற்றியவர்கள். அவர்களுடைய வழிகாட்டத்தான் இதை நாங்கள் வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதேபோல் என்னுடைய சகோதரிகளுடைய கணவர், அதே போல் பிள்ளைகள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தட்டி கொடுப்பது தான் நாங்கள் இந்த அளவுக்கு வரக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் என்னுடைய மனைவி மற்றும் மனைவியினுடைய குடும்பத்தினர், இவர்களுக்கு நான் நன்றிகள் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் நாங்கள் இங்கு தான் அதிகமான நேரத்தை நாங்கள் செலவிடுவோம், குடும்பம் என்று. ஆகவே அதுக்காக அர்ப்பணிக்கின்ற எங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினருக்கும் நான் நன்றிகள் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். விஷயமாக என்னுடைய 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள், 2 பெண் குழந்தைகள். ஒருவர் மரிய ஜொஹேன் ஆண்டோனியா, மற்றவர் மரிய ஜெகன் அனாலியா. ஆகவே இந்த 2 குழந்தைகளையும் என்னுடைய குடும்பத்தினர் எல்லோருமே ஒற்றுமையாக பார்த்து கொண்டு அவர்களுக்கு தேவையானவற்றை எல்லாவற்றையுமே வழிநடத்துவதன் ஊடாகவே நான் இந்த துறையில் பயணிப்பதற்கு ஏதுவாக அமைக்கிறது. அதே போல் அந்நாட்களில் கொழும்புக்கு வருகின்ற பொழுது என்னுடைய ஒரு சகோதரன் இருந்தார், பெரியப்பாவுடைய மகன் திருவாளர் பெர்னாண்டோ. அவர் தான் எனக்கு அந்த நாட்களிலே கொழும்பில் தங்குவதற்கு இருப்பதற்கு எல்லா வகையான உதவிகளையும் செய்தவர். இப்போ ஒரு விருது என்று நாங்கள் கிடைக்கின்ற பொழுது எடுப்பிலே கிடைக்காது. என்னுடைய குடும்பத்தின் யாருமே இந்த ஊடகத்துறையில் இல்லை, என் ஊர் மக்கள் கூட இல்லை. ஆகவே யாரும் தனிப்பட்ட ரீதியிலே எனக்கு உதவுவதற்கு இல்லை. இது தனி முயற்சியாகவும் எல்லா இறைவனுடைய ஆசீர்வாதமாகவும் நல்ல உள்ளங்கள் பல இருக்கின்றார்கள் அந்த ஊடகத்துறையிலே. அவர்களுடைய ஒத்துழைப்போடு தான் பயணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியே நல்ல உள்ளங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த பயணம் தொடர்வதற்கான வாய்ப்பும் கிடையாது. ஆகவே ஒட்டுமொத்த நல்ல உள்ளங்களுக்கும் நான் தருணத்தில் நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய முன்னாள் பணிப்பாளர்கள், என்னுடைய முன்னாள் தயாரிப்பாளர்கள், இந்நாட்கள் இருக்கின்ற என்னுடைய சக தயாரிப்பாளர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள்,